வாசு, என்ன? நேத்து உன்னை பார்த்தேன். எங்க? சில்ட்ரன்ஸ் மாதிரி ரைம்ஸ் பாடிட்டு போனேன். இங்க பார். மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், இப்படி பாடிட்டு போனேன். நானா? நான் பார்த்தேன். சச்சா, அது நானா இருக்காது. அது மட்டும் இல்ல, என்ன ஆண்டின்னு கூப்பிட்டேன். ஐயோ, அந்த ஆகாஷ் பையன் நம்மள மாட்டி விட்டானே, என்ன பண்றது? என்ன யோசிக்கிற? அது அது வந்து வாசு, தட்ஸ் குட். மிஸ்டர் வாசு, உன்னை எம்டி கூப்பிடுறாரு. வர. Escaped. The customers are pressing us. Send us as soon as possible. Thank you. Sir. Congrats, வாசு. நீங்க துபாய் போக ரெடி ஆயிட்டீங்களா? சார், நான் இன்னும் பணம் கட்டலையே. உங்களுக்காக சாந்தி 5 லட்சம் ரூபாய் காஷன் டெபாசிட் கட்டியிருக்காங்க. என்ன? நீங்க ஓகேன்னா இன்னும் ஒரு வாரத்தில் விசா டிக்கெட்லாம் ரெடி பண்ணிடுறேன். இதை விட அதிகமான சம்பளம், வீடு, ஃபுட்டு எல்லாம் ஃப்ரீ. உன்ன மாதிரி ஸ்கில்லான ஆள் அங்கே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிற வாசு? எனக்குன்னு சில வேலைகள் இருக்கு சார். அதை முடிச்ச உடனே கண்டிப்பாக போகிறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ரோட்ல தனியா பேசுறான். எவனோ ஒருத்தன் அவனை டாடின்னு கூப்பிடுறான். ஒரு 60 வயசு அம்மா புருஷனை சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது கள்ளக்காதல் விவகாரமா இருக்குமோ? அந்த அம்மா கிழவிடி. இப்பெல்லாம் பசங்களுக்கு பழைய சோறு தான் ரொம்ப பிடிக்குது. சி சுமாரு. அது மட்டும் இல்லாம குழந்தை மாதிரி ரைம்ஸ் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் கூட சகிச்சுக்கலாம். ஆனா என்ன போய் ஆண்டின்னு கூப்பிடுறாண்டி. நீ சொல்றது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கு. மேபி அலூசினேஷனா இருக்கலாம். இட்ஸ் a psychiatric complaint. பட் டோன்ட் வரி டி, இதை குணப்படுத்திட முடியும். அவனை க்ளோஸா வாட்ச் பண்ண, அவன் மேல ரொம்ப அக்கறையா நடந்துக்கோ. அவன் மேல உள்ள லவ் அதிகப்படுத்து. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவன் அதிக நேரம் தனியா பேசும்போது அவனை தொந்தரவு பண்ணாத. அது அவன் கற்பனைக்கு இடைஞ்சலா இருக்கும்னு அவன் ஆழ் மனசு சொல்லும். அப்ப நீ அவனை தனியா விட்டுட்டு போயிடணும். இல்லனா அவன் குறைவழிய கடிச்சிருவான். ஜாக்கிரதை. இது உங்களுக்கே ஓவரா தெரியல? அடேங்கப்பா, சாவி எப்படி? தேங்க்யூ சாந்தி. எதுக்கு? எனக்காக ஆஃபீஸில் பணம் கட்டினதுக்கு. எனக்கு உனக்குன்னு பிரிச்சு பேசாத வாசு, ப்ளீஸ். இல்லை சாந்தி, சின்ன வயசில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அனுபவித்த வலியும் வேதனையும் வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் நான் உதவியே செய்ய ஆரம்பித்தேன். நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன். எனக்கு யாரும் உதவி செஞ்சதில்லை. மொத்தவங்க ஆசை நிறைவேற்றும் போது அவங்க சந்தோஷப்பட்டு பார்த்துருக்கேன். முதல் முறையா அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். மற்றவங்க என் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிருக்காங்க. நீ என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிருக்க. டோன்ட் பி எமோஷனல் வாசு, ப்ளீஸ். வாசு, நான் மெடிக்கல் காலேஜ் படித்தப்போ என் கூட படித்த அருணை டீப்பாக லவ் பண்ணேன். என் லவ் அருண் கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சப்போ என் ஃப்ரெண்ட் கல்பனா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணா. எனக்கு அருணை பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. நீ அவன் கிட்ட ஒரு லவ் சொன்னியா? பயமா இருக்குடி. நான் இருக்க சவிதா, நீ அருண் கிட்ட சொல்லு. என்ன விஷயம்? ஐ லவ் யூ. எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்புறம் ஏன் ஐ லவ் யூன்னு நீ சொல்லி நான் கேட்கணும்னு தான். இந்த சந்தோஷத்தை கல்பனா கிட்ட ஷேர் பண்ணலாம்னு அவளை காலேஜ் ஃபுல்லாக தேடினேன். ஹாஸ்டல்ல போய் பாரு. அப்போ அவ ரூம்ல டைரியை பார்த்தேன். அருணை கல்பனா லவ் பண்ணியிருக்கான்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. ஒவ்வொரு பக்கமும் படிக்க படிக்க
அருண் அவ டீப்பா லவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது. ஏன் லவ் 6 மாசம்தான். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவ அருணை லவ் பண்ணிருக்கா. அவ காதலை மறைச்சு ஏன் காதலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. அந்த வழி கூட தெரியாம அவகிட்டயே ஹெல்ப் கேட்டது கஷ்டமா இருந்துச்சு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க 2 பேரும் சேர்றது தான் நியாயம்னு பட்டுச்சு. அவங்கள சேர்த்து வைக்க டைரி எடுத்துக்கிட்டு அருணை பார்க்க கிளம்புனேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோட ஆசை. இந்த ஒரு வேலை தான் நான் செய்யலை. என்ன வேலை? மாமா வேலை. ப்ளீஸ். அதெல்லாம் சரிதான். தமிழ்நாட்டில் ஒரு 7 கோடி பேர் இருப்பாங்க. அது எப்படி ஏன் கண்ணுக்கு மட்டும் நீங்கள் எல்லாரும் தெரியுறீங்க? இதுக்கு பிறகு நான் உதவி செய்யலைன்னா நான் மனுஷனே இல்லை. வாசு, வாசு உன்னதான் கூப்பிடுறேன். யார் கூட பேசிட்டு இருந்த சொல்லு. சொல்றேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் வந்தது கூட தெரியாம யார்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லு. நேரம் வரும்போது சொல்றேன். எனக்கு இப்பவே தெரியணும். இப்ப என்னால சொல்ல முடியாது. அப்போ லக்ஷ்மி சொன்னது கரெக்ட் தான். லக்ஷ்மியா? அவ சைக்காட்ரிஸ்ட். அவகிட்ட உன்னை பத்தி கன்சல்ட் பண்ண. சைக்காட்ரிஸ்ட்? சைக்காட்ரிஸ்ட் கிட்ட என்ன பத்தி கன்சல்ட் பண்ண? நீ யாரு? நான் யாரா? நான் யாரா? சாந்தி, 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 நீ செஞ்சது கூட. வாசு, என்ன? எங்களால தானே சாந்தி கோச்சிட்டு போனாங்க. நீங்க உண்மையை சொல்லி சாந்திக்கு புரிய வைங்க. எங்க ஆசை நிராசையாவே போகட்டும். உங்க ஆசையை நிறைவேற்றின பிறகுதான் நான் சாந்திக்கு உண்மையை சொல்வேன். என் சாந்தி கிட்ட உண்மையை சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அந்த டைரி எங்க இருக்கு? அது உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கல்பனா, I love you, Arun. I love you, Kalpana. Sorry, na. தேங்க்ஸ் வாசு. என் கடைசி ஆசைய நல்ல விதமா நிறைவேற்றிட்டீங்க. நான் வரேன் வாசு. வாசு, சாந்தி, நீ
உங்க பேர் என்ன? உங்களுக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் சொல்லுங்க. எங்க வேலை பார்க்குறீங்க? ஏன் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லலையா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. உங்க அட்ரஸ் என்ன சொல்லுங்க பாப்போம். வாசு, இப்போ நம்மள தவிர இந்த ரூம்ல வேற ஏதாவது இருக்கா? குட். என்ன இருக்கு? முட்டாள் டாக்டரா இருக்காளே. டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, லேப்டாப் இருக்கு. சில்லி கொஸ்டின் வாசு. இதாண்டி ப்ராப்ளம். வாசு, அங்க யார் இருக்கா? ஏன் உங்களுக்கு தெரியலையா? தெரியல. எனக்கும் தெரியல. எனக்கு தெரியுது. அப்ப எனக்கும் தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு என்ன தெரியுதோ அதான் எனக்கும் தெரியுது. ரொம்ப கஷ்டம்டி. என்ன இதெல்லாம்? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு வாசு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டெஸ்ட் தான். சாந்தி, உன் ஃப்ரெண்டை பேசாம இருக்க சொல்லு. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான் வாசு. அவளை பேச வேண்டாம்னு சொல்லு. லக்ஷ்மி சொல்றது கேளு. என்ன டெஸ்ட்? சைக்கோ அனாலிசிஸ். நீ அப்நார்மலா இருக்கல, அதனால தான். என்ன மென்டல் சொல்றியா? சாந்தி, ஐம் சாரி. கிட்ட வராத. எங்க அப்பா இப்படித்தான். முதல்ல மரஞ்செடியோட பேசினாரு, அப்புறம் தனியா பேசினாரு, அப்புறம் ராத்திரி தனியா நடந்தாரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அது மாதிரி உனக்கு நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அது தப்பா? தப்பா? சாந்தி, நான் அதை பேசாத. சாந்தி, எங்கயாவது போய் தனியா பேசு, ஆனா என் கூட பேசாத. இனிமே என்ன பார்க்காத. சாந்தி.